Hi students, this is Vijay example 4.9. Find அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivisions கொடுத்திருக்காங்க. The first subdivision பாருங்க. Tan inverse of minus root 3. So tan inverse of minus root 3 னா இந்த first subdivision பாருங்க. Tan inverse of minus x னா great as minus tan inverse x. அப்ப இந்த minus நம்ம வெளியில எடுத்துட்டு tan inverse of root 3. So tan நம்மளுக்கு எப்போ root 3 வரும்னு பாருங்க. டேபிள்ல கொடுத்து பாருங்க. tanல root 3 எப்போ வரும்னா pi by 3. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது minus pi by 3. இந்த minus pi by 3 வந்து நம்மளுக்கு x belongs minus to plus தான் பாருங்க. இது வந்து minus 60 degree. அப்போ கண்டிப்பா minus 90 வந்து plus 90. அதுக்கு தான் நம்மளுக்கு minus 60 வருது. அப்போ இதுதான் அதோட ஆன்சர். Then so next subdivision 2. So tan inverse of tan 3 pi by 5. So இந்த ரிசல்ட் பாருங்க. The tan inverse of tan 3 by 5 னா இன்ட்ல செகண்ட் ரிசல்ட் பாருங்க. tan inverse of tan x means x. இங்க x belongs minus to plus by 2. minus to plus by 2 வந்தா அந்த xன்றதை அப்படியே எழுதிக்கலாம். பட் நமக்கு இங்க கொடுத்துக்கிற ஆங்கிள் பாருங்க 3 pi by 5. 5 இடத்துல நம்ம 180 சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த 3 மல்டிபிள் 5 டிவைட் பண்ணோம்னா இது வந்து 180 டிகிரி வருது. 180 டிகிரின்றது மைனஸ் விட்டு பிளஸ் விட்டு வரல. அப்போ மைனஸ் விட்டு பிளஸ் விட்டு வரலன்னா அது எப்படி எழுதணும் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப இங்க எக்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன பாருங்க 3 pi by 5 minus 5. LCM எடுத்தோம்னா this is 3 pi minus 5 pi divided by 5. So 3 pi ல 5 pi subtract பண்ணா minus 2 pi by 5. இது நமக்கு வந்து செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க tan of tan inverse 2019. இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் பாருங்க. வெளியில tan inverse வரும், உள்ள வந்து tan வரும். அப்படி வந்தா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டூ ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இது வெளியில tan வந்துட்டு உள்ள tan inverse வந்தா இந்த லாஸ்ட் ரிசல்ட் பாருங்க tan of tan inverse x. உள்ள tan inverse x வரும்போது அப்படியே x ன் ஆன்சர் எழுதணும். எப்போ x belongs any real number. xன்றது ரியல் நம்பர் வந்தா அதே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு உள்ள tan inverse குள்ள பாருங்க xன்றது என்ன இருக்கு 2019 இருக்கு. ஸோ 2019ன்றது ரியல் நம்பர். அப்போ அதே தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2019. ஸோ பிராக்கெட் உள்ள இன்வர்ஸ் வந்தா அந்த xன்றது ரியல் நம்பர் வந்தா அப்படியே எடுத்து எழுதணும். அதே நம்மளுக்கு பிராக்கெட் உள்ள tan பக்கத்துல ஆங்கிள் வந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து மைனஸ் விட்டு பிளஸ் விட்டு வருதான்னு பார்க்கணும். அப்படி மைனஸ் விட்டு பிளஸ் விட்டு இருந்தா அந்த ஆங்கிள் அப்படியே எடுத்து ஆன்சர் எழுதலாம். இன்கேஸ் மைனஸ் விட்டு பிளஸ் விட்டு வரலன்னா அதை x மைனஸ் 5 அப்படின்னு அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே.